வணக்கம். வெல்கம் டு த ஷைன் யுவர் மேக்ஸ் பை ஷைன் யுவர் மைண்ட் சேனல். இந்த சேனல் நம்ம ஏற்கனவே சொல்லியிருக்கிற மாதிரி உங்களுக்கு பிடிச்ச மாதிரியான வாழ்க்கையை உங்களால் உருவாக்கிக்க முடியும். எதன் மூலமானா உங்களுடைய மனதை மாற்றி அமைப்பதன் மூலமாக. அப்படின்னா அது எப்படி மாற்றி அமைக்க முடியும் அப்படின்னா உங்களுடைய உணர்வுகளை மாற்றி அமைப்பதன் மூலமாக. உணர்வுகளை மாற்றி அமைச்சா எப்படி உடல் செயல்படும் அப்படின்னா பிரெயினோட கோரிலேட் பண்ணி உணவையும் உடலையும் ஒருங்கிணைக்கிற பகுதியா பிரெயின் செயல்படுது. அதனால பிரெயின் பற்றிய தகவல்கள் கூட நம்ம நிறைய பார்த்துருக்கோம். அதுக்கு அடுத்தது ஹார்மோன் பற்றிய தகவல்களையும் நம்ம நிறைய பார்த்துருக்கோம். ஸோ அதுக்கப்புறம் வந்து அதை இயக்கிற சக்திகள், அதை இயக்கிற டூல்ஸ் பற்றி நிறைய பார்த்துருக்கோம். என்எல்பி, சிபிடி அண்டு டிரான்சாக்ஷன் அனாலிசிஸ்ல வந்து பிஎஸ்சி மாடல், லைஃப் ஈகோ ஸ்டேட் லெவல், ஓகே ஓகே மாடல், ஜொகாரி விண்டோ அண்ட் பிரைமல் தெரப்பி அப்படின்னு சொல்லிட்டு டைம் லைன் தெரப்பி அண்ட் ஸ்ட்ரோக்ஸ், டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் ஸ்ட்ரோக்ஸ், அந்த மாதிரி நிறைய டெக்னிக் பார்த்துருக்கோம். இன்னைக்கு நம்ம என்ன டெக்னிக் பார்க்க போறோம்னா எமோஷனல் ஃப்ரீடம் டெக்னிக்கோ, இஎஃப்டி அப்படின்னு சொல்லுவாங்க. அதை பத்தி பார்க்கலாம் வாங்க. உணர்வுகளால் ஆன்மாவை தொடும் எமோஷனல் ஃப்ரீடம் டெக்னிக்யூ. 9 புள்ளிகளின் சீக்ரெட் என்னன்னா இஎஃப்டி டேப்பிங் பாயிண்ட்ஸ், ஹார்மோனல் சோல் ஹீலிங் கனெக்ஷன். இது ஒரு நர்வஸ் சிஸ்டம், ஹார்மோன் மற்றும் ஒரு ஸ்பிரிச்சுவல் டிரான்ஸ்ஃபர்மேஷனை ஒருங்கிணைச்சு வழங்குது. இது ஒரு ஹீலிங் ரிச்சுவல் எனும் தினசரி வழிபாட்டு பயிற்சி சூழ்நிலையில் பயன்படுத்தக்கூடியதாக ஒன்றா இருக்குது. ஸோ உணர்வை டேப்பிங் பண்ணுவதன் மூலம் உடலும் ஆன்மாவும் சிகிச்சை பெறும் வழியாக செயல்படுகிறது. ஸோ அக்கு ப்ரெஷர் கேள்விப்பட்டிருக்கீங்களா? நம்ம ஒரு ஒரு புள்ளியில வந்து ப்ரெஷர் கொடுப்பாங்க. அது நீடில் சிகிச்சைன்னு சொல்லுவாங்க. அந்த மாதிரியான அக்கு ப்ரெஷர் நீங்க நிறைய கேள்விப்பட்டிருப்பீங்க. ஸோ அது சார்ந்து வர ஒரு பயிற்சி தான் இந்த இஎஃப்டி. அஃபர்மேஷன், அவேர்னஸ், இது மூணும் கலந்தது தான் இந்த இஎஃப்டி. டோட்டல் நரம்பு மண்டலத்தையும் சிந்தனையையும் ஒரு கனெக்ட் பண்ற ஒரு நடைமுறையா இது செயல்படுது. ஹீலிங் இஸ் நாட் ஃபோர்ஸ், இட் இஸ் பர்மிஷன். ஸோ அதை ஃபோர்ஸ் பண்ணி வர வைக்க முடியாது. ஹீலிங் குணப்படுத்துறது வந்து இது வந்து அலோவ் பண்ணி பர்மிஷன் ஏத்துக்கிட்டா தான் மனசு மூலமா ஹீல் பண்ண முடியும். ஸோ உணர்வுகள் உடலின் வழியாக ஓடும் பரிசுத்த ஆற்றல். உணர்வுகள் உடலின் வழியாக ஓடும் பரிசுத்த ஆற்றல். அத ஹார்மோனல் இம்பாக்ட் கூட சொல்லலாம். அண்ட் இஎஃப்டி அந்த ஆற்றலை தூண்டும் வாழ்க்கை தொழுகை. ஸோ 9 புள்ளிகள், 3 அடுக்குகள். அது என்னன்னா பாடி, மைண்ட், சோல். கராத்தே சாப், அதாவது இது முதல்ல அந்த 9 புள்ளி என்ன மெரிடியல் பாயிண்ட்னா என்ன அப்படிலாம் அதுக்கு முன்னாடி நீங்க தெரிஞ்சுக்கணும். ஸோ அந்த 9 புள்ளி என்னன்னா ஒவ்வொரு புள்ளியும் ஒரு என்ன சொல்றது, ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம இந்த இடத்துல பொட்டுலாம் வைப்பாங்க. அந்த இடத்துல ஃபோக்கஸ் பண்ணும்போது ஒரு உணர்வு வரும். அது வந்து ஒரு சோல்ஃபுல் உணர்வு. அது வந்து ஸ்பிரிச்சுவலா ஒரு பிரபஞ்சத்துக்குடைய கனெக்ட் பண்றதுக்கு ஒரு ஒரு புள்ளி அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ அது மாதிரி நம்ம உடல்ல 61 பாயிண்ட்னு சொல்லிட்டு நீங்க மெடிடேஷன் மெத்தட், 61 பாயிண்ட் மெடிடேஷன் மெத்தடு அந்த மாதிரிலாம் போட்டிங்கன்னா கூகுள்லயோ யூடியூப்ல போட்டிங்கன்னா நிறைய மெடிடேஷன் அது வரும். ஸோ அது மாதிரி முக்கியமா நம்ம ஒரு 9 புள்ளிகள் இருக்கு. அந்த புள்ளிகள் ஈஸியா நம்ம உணர்வுகளையும் ஆத்மா சோல் ஆன்மாவையும் கனெக்ட் பண்றதுக்கு ஒரு என்ன சொல்றது, ஒரு எளிதாக கனெக்ட் பண்ணக்கூடிய இடமா கருதப்படுகிறது. அதுல நாம வந்து டச் பண்ணும்போது, டேப்பிங் பண்ணும்பொழுது நாம அந்த நேரத்துல நம்ம உணர்வுகளை செலுத்தும் பொழுது நமக்கு வேலை செய்யுது. நம்ம உடல்ல இருக்கிற தேவையற்ற கழிவு நம்ம எதுக்கு வேணுமோ அதை பண்ணலாம். நம்ம டென்ஷனா இருக்கிறோம், இல்ல ஒரு நெகட்டிவிட்டி இருக்குது, ஒரு செல்ஃப் டவுட் இருக்கு, அல்லது ஒரு நமக்கு ஒரு கான்பிடென்ட்டே வர மாட்டேங்குது, நம்ம தொழில்ல வந்து என்ன சொல்றது, ஒரு தோல்வியா பயமா இருக்கு, எக்ஸாம் பயமா இருக்கு, இல்ல எங்கன்னா டிராவல் போகணும், நல்லபடியா போயிட்டு வருமானு ஒரு டென்ஷனா இருக்கு. ஸோ இந்த மாதிரி எனி கைண்ட் ஆஃப் எமோஷன்ஸ் உங்களுக்கு வந்து நெகட்டிவா இருக்கிறத வந்து ரிலீஸ் பண்ணிட்டு பாசிட்டிவா உங்களுக்கு ஹோல்டு பண்ணி கொடுக்கறதுக்கு தான் இந்த டெக்னிக், இஎஃப்டி டெக்னிக் யூஸ் பண்ண முடியுது. ஸோ இதுல வந்து கராத்தே சாப், ஃபேஸ் பாயிண்ட்ஸ், காலர் போன், அண்டர் ஆர்ம், ஹெட்டு, இதெல்லாம் வந்து இந்த 9 பாயிண்ட். அந்த 9 பாயிண்ட் முதல்ல நான் உங்களுக்கு காமிக்கிறேன், தெரியுதான்னு பாருங்க. கராத்தே சாப்பிட்றது வந்து இந்த இடம் ஃபேஸ்ல எங்கன்னா அந்த இரு புருவங்களுக்கு மத்தியில, இரு புருவங்களுக்கு சைட்ல, கண்களுக்கு கீழே அண்ட் சின் இந்த சொல் இங்க, அதுக்கப்புறம்
மூக்குக்கு கீழே, மூக்குக்கும் மேல் உதடுக்கும் நடுவுல, அடுத்தது இங்க முகவாய் இந்த பகுதியில. இதெல்லாம் வந்து ஃபேஸ் பாயிண்ட்ஸ் சொல்லுவாங்க. ஃபேஸ் பாயிண்ட்ஸ். அண்ட் காலர் போன், அண்டர் ஆர்ம், ஹெட் அப்படின்னா காலர் போன்னா இங்க காலர் இருக்கு இல்லைங்களா, இங்க ஒரு போன் இருக்கு பாருங்க, இந்த போனு நாம் டச் பண்ணணும். அண்டர் ஆர்ம்னா ஆமுக்கு கீழே, அண்ட் ஹெட்னா உச்சந்தலையில. ஸோ இதுதான் அந்த 9 பாயிண்ட். கராத்தே சாப்ல நீங்க அக்செப்டன்ஸ், உங்களுக்கு இருக்கிற பிரச்சனை என்னன்றத அக்செப்ட் பண்ணிக்க கத்துக்கோங்க முதல்ல. அதை அக்செப்ட் பண்ணாதான் நமக்கு என்ன பிரச்சனைனா நம்ம அக்செப்ட் பண்ண தயாரா இல்லைன்னா நம்ம எப்படி அடுத்ததாக கத்துக்க முடியும், லேர்ன் பண்ண முடியும். ஸோ ஃபர்ஸ்ட்ல நம்ம அதை அக்செப்ட் பண்ணணும்னா கராத்தே கராத்தே சாப்பை நம்ம டச் பண்ணும்போது அக்செப்டன்ஸ் வரும். அண்ட் ஃபேஸ் பாயிண்ட்ஸ் வந்து தாட் ரீசெட். நம்ம நெகட்டிவ் வெளியே எடுத்துட்டு பாசிட்டிவ் உள்ள வைக்கணும் இல்லையா. ஸோ அதுக்கு தாட் ரீசெட் பண்ணணும்னா ஃபேஷியல் பாயிண்ட்ஸ்லாம் வந்து ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு சொல்றது. அடுத்ததான் காலர் போன்னு இந்த அண்டர் ஆர்ம் ஹெட்லாம் வந்து ஹார்மோனல் இன்டகிரேஷன் வந்து நடக்குது. ஸோ அது எப்படி சொல்லணும்னா, ஈவன் தோ ஐ ஹேவ் திஸ் நெகட்டிவ் எமோஷன், ஐ டீப்லி அண்ட் கம்ப்ளீட்லி லவ் அண்ட் அக்செப்ட் மை செல்ஃப் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம அக்செப்ட் பண்ணி நெகட்டிவிட்டியை வந்து ஒத்துக்கிட்டு அதுக்கப்புறம் அதை ரிலீஸ் பண்ணணும். இது ஒவ்வொரு உடல் புள்ளியில் உணர்வின் வேரை ரூட்காஸ்ட்னா அதை அறிஞ்சு அதை நம்ம மறுபடியும் எழுதும் ரீப்ரோக்ராமிங் டெக்னிக் தான் அந்த இஎஃப்டி. ஸோ உடலில் ஹார்மோன்கள் எப்படி பதிலளிக்கின்றன அப்படின்னு பார்க்கும்போது, ஏன்னா நாம எல்லாமே ஹார்மோனல், சைக்காலஜிக்கல், நியூராலஜிக்கல் அண்ட் என்ன சொல்றது, ஹார்மோனல், நியூராலஜிக்கல், சைக்காலஜிக்கல் அந்த அப்ரோச்சில் தான் நம்ம எல்லாமே வந்து சைனிமேக்ஸ் அணுகணுன்றது ஒரு கான்செப்ட். ஸோ இந்த இடத்துல ஹார்மோன்கள் எப்படி ரெஸ்பாண்ட் பண்ணுது அப்படின்னு பார்க்கும்போது, கார்டிசோல் ஸ்ட்ரெஸ் ஹார்மோன் கம்மியாகுது. செரட்டோனின் ஒரு என்ன சொல்றது, ஒரு ஒரு நல்ல ஒரு தெளிவான மூடு கொடுக்குறது. இப்போ செரட்டோனின்லாம் இருக்குன்னா நம்ம வந்து நல்லா தூங்கி எழுந்தா ஒரு கிளாரிட்டி கிடைக்கும்னு சொல்லுவாங்கல்ல, ஒரு ரிஃப்ரெஷ் மூடு கிடைக்கும்னு சொல்லுவாங்கல்ல. ஸோ அந்த மூடு கிடைக்கும், அது இன்க்ரீஸ் ஆகும். என்டார்பின் பெயின் ரிலீஃப், உடல்ல இருக்கிற மன அழுத்தம், மன நிறைஞ்ச வலிகள்லாம் வந்து என்டார்பின் வந்து சுரந்தா காணாமல் போயிடும். ஸோ என்டார்பின் சுரக்க வைக்கிறதுக்கு இந்த டெக்னிக் உதவுது. காபான்றது காம்னஸாக இருக்கும். ஸோ இதெல்லாம் வந்து ஸ்ட்ரெஸ் ஹார்மோன் குறைஞ்சி ஹாப்பி ஹார்மோன்ஸ் வந்து, பீஸ்ஃபுல் ஹார்மோன்ஸ் வந்து அதிகப்படுத்துது. ஸோ பீஸ்ஃபுல் ஹார்மோன் நிலை என்னன்னா பேராசிம்பத்தட்டிக் ஆக்டிவேஷன், ரீசெட், டைஜஸ்ட், ஹீல் மோட். ஸோ இதை அந்த உணர்வுகளை ஜீரணமாக்கி வெளியே ரெஸ்ட் கொடுக்குது. ஸோ அந்த மோடுக்கு பேர் தான் பேராசிம்பத்தட்டிக் நர்வஸ் ஆக்டிவேஷன். ஸோ நம்ம சிந்தனைகளுக்கு உடல் ஹார்மோன் வழியாக பதிலளிக்கிறது. இஎஃப்டி அந்த வழியில் ஒளி துவக்கும் துளி, ஒன்றும் இல்லை, ஒளி துளி. ஸோ கராத்தே சாப் வந்து அக்செப்டன்ஸ் அண்ட் ட்ரஸ்டஸ். ஐப்ரோ வந்து ஆன்சைட்டி ரிலீஸ் பண்ணுது. ஐப்ரோ வந்து நம்ம குழப்ப நிலையில் இருந்ததுன்னா அதை ரிலீஸ் பண்ணுது. கராத்தே சாப் வந்து ஆக்சிடோசின் இன்க்ரீஸ் பண்ணுது. பாசம் அதிகமாகணும்னா ஆக்சிடோசின் வேணும்னு சொன்னோம் இல்லைங்களா, ஆக்சிடோசின் வந்து இன்க்ரீஸ் பண்ணுது. அல்னார் நர்வ் அப்படின்னா என்னன்னா, அது என்ன சொல்றது, ஒரு விரல் மோதிர விரல் வரைக்கும் அது வந்து கனெக்ட் ஆகும். ஒரு சிறிய விரல்களின் தசைகள் உணர்வுகளை கட்டுப்படுது. ஒரு மோட்டார் நரம்பினுடைய செயல்பாடு வந்து முன் கையில் இருக்கிற தசை எல்லாத்தையுமே வந்து அது ஒரு கண்ட்ரோல்ல வைக்கிற நரம்பு அது. ஸோ அந்த அல்னார் நரம்பை வந்து ஆக்டிவேட் பண்ணி உங்களுக்கு வந்து ஒரு ஏதாவது உங்களுக்கு உடல்ல இருக்கிற நோய் ஏதாவது இருந்ததுனால அதை வச்சுதான் கண்டுபிடிப்பாங்க. ஸோ அந்த நரம்பு மண்டலத்துல தூண்டும் பொழுது உங்களுக்கு வந்து ஒரு பாதி விரல் சம்பந்தப்பட்ட தசைகள்ல வந்து இந்த அல்னார் நர்வு வந்து கனெக்ட் ஆயிருக்கும். ஸோ அதை வந்து நம்ம டேப்பிங் பண்ணும்போது உங்களுக்கு ஒரு கிளாரிட்டி கிடைக்கும். ஐப்ரோ பண்ணும்போது காபா, ப்ரீஃப்ரான்டல் ரீசெட், இந்த முன்பகுதி மூளைப்பகுதி எல்லாம் வந்து ரீசெட் ஆகும். ஸோ ஃபீலிங்ஸ் வந்து அட்ரஸ் பண்ணி, ரிஜெக்ட் பண்ணி, ஃபியர், இன்ஸ்டெபிலிட்டி வந்து இதெல்லாம் கிளியர் பண்ணுறதுக்காக தான் இதை யூஸ் பண்ணோம். ஸோ முதலில் தொடுதலில் நம்மை நாமே ஏற்கிறோம். இவன் ஐ லவ் மை செல்ஃப் அப்படின்னு சொல்லிட்டு, இப்போ இவன் என்ன பிரச்சனை இருந்தாலும் நான் அதை ஏற்றுக்கிறேன், ஐ லவ் மை செல்ஃப் அப்படின்னு சொல்லிட்டு இது பண்ணணும். அடுத்த புள்ளியில் நம்ம பயங்களை நம் கண்ணோட்டத்திலிருந்து வெளியே அனுப்புகிறோம். ஸோ ஏற்கனவே சொல்லியிருந்தீங்களா, கண்களுக்கு சைடு பகுதியில், சைடு ஆஃப் த ஐ, அங்கே டேப்பிங் பண்ணும்போது நம்மளோட கோபம் குறையுது. அண்டர் ஐ, கண்ணுகளுக்கு கீழே வந்து நம்ம தொடுதல் பொழுது அது ப்ராக்டிஸ் பண்ணும்போது நமக்கு இருக்கிற கூச்சம், கவலைகள்லாம் வெளியேறுது. ஸோ கால் பிளேடர், ஸ்டொமக் மெரிடியன்ஸ், எமோஷனல் பெயின், ஹார்மோனல் இம்பேலன்ஸ், அந்த கணையம், ஸ்டொமக் மெரிடியன்லாம் வந்து ஆக்டிவேட் ஆகுது. என்டார்பின், செரட்டோனின் செக்ரீஷன்ஸ் வந்து உருவாகுது. இரு விழிகளுக்கு ஒரு புதிய பார்வையை கட்டி கொடுக்குறோம். வழி இல்லாமல் அமைதி இருக்க முடியும். ஸோ ஏற்கனவே நம்ம ஒவ்வொரு பகுதியிலையும் வந்து என்னென்ன பண்ணுது அப்படிங்கிறத பார்த்துருக்கோம். ஸோ அண்டர் நோஸ் வந்து உங்களுக்கு இருக்கிற குற்ற உணர்ச்சி நீக்குது.
சின்ல செல்ஃப் டவுட் சுய சந்தேகத்தை நீக்குது. காலர் போன் பண்ணும்போது ஒரு பயத்தெல்லாம் ரிலீஸ் பண்ணுது. ஸோ கவர்னிங் சென்ட்ரல் மெரிடியம், ஆக்சிடோசின், காபா பூஸ்டர்ஸ் இதெல்லாம் வந்து ஹார்மோனல்ஸ் வந்து இன்க்ரீஸ் பண்ணி கொடுக்குது. கனெக்ட் வேகஸ் நர்வ்ஸ் அண்ட் எமோஷனல் மெமரி ரீசெட். வேகஸ் நர்வ்ஸ்னா நம்ம நிறைய வாட்டி பேசியிருக்கோம். அது வந்து மோஸ்ட்லி குடல்ல இருந்து மூளைக்கு கனெக்ட் ஆகிற உடல் ஃபுல்லா பெரிஃபரல் நர்வஸ் சிஸ்டத்தோட நம்ம உடல்ல எந்த பகுதியில வந்து எந்த பிரச்சனை வந்தாலும் வாய் கத்துது அப்படின்லாம் நம்ம பார்த்துருந்தோம் இல்லைங்களா? ஸோ அதுக்கு நிறைய பெரிஃபரல் நர்வஸ் சிஸ்டம்லாம் ஒர்க் ஆகுது. இது வேகஸ் நர்வஸ்ன்றது வந்து இது ஒரு தனி சிஸ்டமா பிரெயினுக்கு நேரடி கனெக்ஷன்ல இருக்குது. நம்ம அது கூட வந்து நம்ம மூளை, சாரி நுரையீரல், இதயம், குடல் பகுதியெல்லாம் வந்து நிறைய கனெக்ட் ஆயிருக்கும். ஸோ வேகஸ் நர்வஸ் வந்து ஆக்டிவேஷன் ஆனாதான் ஒட்டுமொத்த உடலுமே ஒரு புத்துணர்ச்சிக்கு திரும்பும். ஸோ அதெல்லாம் ஆக்டிவேட் பண்றதுக்கு இது உதவுது அப்படின்னு சொல்றது தான் பார்க்குறோம். இங்கே நம்முடைய பதுங்கிய தவறான நம்பிக்கைகள் அகற்றப்படுகின்றன. அதில் நமக்கு ஒரு ஸ்பிரிச்சுவல் ரைட்ஸ் வந்து மீண்டும் பூத்து விடுகிறது அப்படின்னு சொல்ல வராங்க. ஸோ இதெல்லாம் நம்ம ஏற்கனவே பார்த்துட்டோம். அண்ட் ஃபைனலி அண்டர் ஆர்ம் வந்து ஒரு ஹீலிங் நடக்குது. டாப் ஆஃப் இட் டோட்டல் இன்டெகிரேஷன், அதாவது கணையம், கவர்னிங் ஆல் மெரிடியன்ஸ் வந்து ஒரு கைட் பண்ணுது. இன்டர் கோஸ்டல் கிரானியல் நர்வ் ரீசெட்னா என்ன சொல்றது, ஒரு விலா எலும்பு பகுதியில் இருக்கிற ஒரு அந்த தசை பகுதிகளில் இருக்கிற நம்ம இந்த பகுதியெல்லாம் வந்து ஆக்டிவேட் ஆகிட்டு நம்மளுடைய மார்பு பகுதியை வந்து நம்ம சுவாச மண்டலம் இது எல்லாத்தையுமே மீட்டெடுக்கும். ஸோ இதெல்லாம் வந்து கிரானியல் நர்வ் ரீசெட் பண்ணுறது மூலமா நடக்கும். அண்ட் ஃபைனலி ஹாப்பி ஹார்மோன்ஸ் டோபாமைன், செரட்டோனின், என்டார்பின் வந்து இதெல்லாம் வந்து சரி பண்ணி எக்ஸ்ட்ரா வந்து சுரக்க ஆரம்பிக்கும் போது உங்களுடைய தாட்ஸ், ஃபீலிங்ஸ் வந்து சோல் அலைன்மெண்ட் எல்லாமே கரெக்டாக நடக்கும். ஸோ தலை மீது ஒரு தட்டு நம் வாழ்க்கையில் அமைதி பட்டம் பெரும் தருணம் அப்படின்னு ஒரு பஞ்ச் லைனோட முடிக்கிறோம். அடுத்த வீடியோவில் நம்ம லோகோ தெரப்பி அப்படின்னா என்னன்றதை பற்றி பார்ப்போம். உங்களுக்கு தனிப்பட்ட முறையில் இந்த மாதிரி எமோஷனல் ஃப்ரீடம் டெக்னிக் யூஸ் பண்ணணும், உங்களுக்கு ஆழமாக இருக்கிற ஒரு பயம், நெகட்டிவிட்டி, ஒரு சுய சந்தேகம், இல்லை பகை, வெறுப்பு, பொறாமை என்ன மாதிரியான உணர்ச்சிகள் இருந்தாலும் உங்கள் மனசை கஷ்டப்படுத்துதுன்னா அதை வெளியே ரிலீஸ் பண்ண முடியும் டெஃபினட்டாக. உங்களுக்கு 1-to-1 மூலமாக இருந்தாலும் இல்லை ஒர்க் ஷாப்பில் ஜாயின் பண்ணிக்கணும்னாலும் இஎஃப்டி டெக்னாலஜி உங்களுக்கு ஃபியூச்சரில் நான் வந்து வாட்ஸ்அப்பில் குரூப்பில் வந்து ஷேர் பண்ணுறேன். ஸோ உங்களுக்கு கண்டினியூவாக இதெல்லாம் பற்றி தெரிஞ்சுக்கணும், இந்த பலனை அடையணும் அப்படின்னா டிஸ்கிரிப்ஷனில் வாட்ஸ்அப் லிங்க் கொடுக்குறேன். அதில் நீங்கள் ஜாயின் பண்ணீங்கன்னா நேரடியாக குரூப்புக்கு வந்துடுவீங்க. அதில் வந்து உங்களுக்கு தேவையான தகவல்கள் அப்பப்போ உங்களுக்கு வரும். ஸோ அடுத்த வீடியோவில் சந்திப்போம். நன்றி.